உலகநாயகா, ஒளியின் ஊற்று, ஆத்மாவின் ஆத்மாவே, உனது பேரொழியால் இந்த உலகமே ஒளிமயமாகிறது. உன்னாலேதான் உயிர்கள் தழைக்கின்றன, வளர்க்கின்றன, மகிழ்கின்றன. நீ இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் உயிர்கள் வாழவே முடியாது. ஞானபிதாவே, உனது ஒளிக்கதிர்கள் இந்த உடலில் உள்ள அணுக்கதிர்கள் அனைத்தையும் ஒளிமயமாகட்டும். உனது ஒளிக்கதிர்கள், ஞானக்கதிர்கள் இந்த உடலில் உள்ள உயிரணுக்கள் அனைத்தையும் ஒளிமயமாக்கட்டும். எனது பேராற்றல் காமத்தை நீக்கி, நோயை நீக்கி, தவத்தை பெருக்கி, உள்ளும் புறமும் ஒளிமயமாக்கட்டும். சத்குரு மகாபிரபு சர்வேஸ்வரா, எனது கருணையை கருணை. காலம் தவறாமல், எதையும் எதிர்பார்க்காமல், வேற்றுமையே இல்லாமல் கடமை மட்டும் செய்கின்ற பிரம்மமே, பரபிரம்மே, அந்த பரபிரம்மே முழுமையாக ஒன்றாக சேர்ந்து இங்கு ஞான சூரியனாக, உதய சூரியனாக எங்கள் முன் வந்து நிற்கிறாய். உனக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். ஞாயிறு பெற்றதும் ஞாயிறு பெற்றதும் என்ற சங்ககால தமிழர்கள் உன்னை போற்றினார்கள். ராமன் ஆதித்ய ஹிருதயம் இந்த நேரத்தில் படித்து எதிரிகளை வெற்றி கொண்டான். எனது அருட்கதைகள் இப்பொழுது ஒரு படுக்கை கோட்டில் இந்த பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான இந்த அருட்கதைகள், இந்த அருட்கதைகள் மிக அருமையான நல்ல பலன்களை தரத்தக்கதை. பார்க்க பார்க்க திகட்டாத பரவசு மட்டும் ஞான சூரியனே, உதய சூரியனே, எவ்வாறு உனக்கு நன்றி சொல்வது கொண்டே செய்யவில்லை. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பிரம்மஸ்வரூரியனே, பிரம்மமே, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் இந்த அறிவில் நிறைந்து தூய்மையான நல்ல எண்ணங்களோடு, நல்ல சொற்களோடு செயல்பட அருள்வாயாக. சத்குரு 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 மகாபிரபு சர்வேஸ்வரா, சத்குரு மகாபிரபு சர்வேஸ்வரா. ஞானபிதாவே, உதய சூரியனே, இந்த நேரத்தில் நல்ல குழந்தை வேண்டுபவர்கள் ஓம் பூர்புவஸ்வக தத் சவிது வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி யோ யோனஹ பிரசோதயாத். இறைவா, எனக்கு ஒரு நல்ல குழந்தையும் அறிவும் அழகும் ஆற்றலும் நிறைந்த ஆயுளோடு கூடிய ஒரு நல்ல குழந்தையை தருவாயாக என்று வேண்ட வேண்டும். கர்ப்ப உற்பத்தி ஆனவர்களும் இதையே சொல்லி அந்த அருட்கள் முழுவதும் அவர்களுடைய வயிற்றுக்குள் நிறைந்து அந்த குழந்தையை சென்று அடைவதாக இதையே வேண்ட வேண்டும். இறுதி காலத்திலே வயதானவர்கள் காலையில் பிரம்மாவாகவும், மதியத்தில் ருத்ரனாகவும், மாலையில் மகாவிஷ்ணுமாக இருக்கின்ற பரபிரம்மஸ்வரூபமாக ஞான சூரியனே, இறுதி காலத்தில் எனக்கும் பிறருக்கும் தொல்லை இல்லாமல் எனது உள்ளத்தை பிரம்ம நிலையில் வைத்து இந்த உடலிலிருந்து உயிரை பிரம்மத்தோடு ஐக்கியப்படுத்துவாயாக. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.
அக்னிஹோத்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ஹோமம் நடைபெற்று வருகிறது எல்லா பகுதிகளிலும். குறிப்பாக ரிஷிகளுடைய ஆசிரமங்களில் இந்த அக்னிஹோத்திரம் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் நடைபெற்று